இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக அமைத்திருக்கிறது, பல கட்சிகள் இணைந்திருக்கிறது, அதிகமான கட்சிகள் இருக்கிறது, எண்ணிக்கைகள் பகிர்ந்தளிக்க வேண்டும். எனவே ஆளுக்கு ஒன்று குறைத்துக் கொள்ளுங்கள் என்று முதல்வர் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் பிற கட்சிகளுடன் ஒப்பீடுகள் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து கணக்கிட வேண்டாம். எங்கள் குரல் உழைக்கும் மக்களுக்கான குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல். எங்களுக்கு அமைப்பு இருக்கு. ஒரு மிக மிக எளிதில் எங்களை யாரும் கடந்து சென்று விட முடியாது. பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்றிருக்கிறார், வரவேற்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேறவில்லை, முதல்வர் ஒப்புக்கொள்கிறார். அடுத்து அவர் தான் முதல்வராக வருவார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்ற முதல் குரலாக எங்கள் குரல் தான் இருக்கும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கிற போர் இந்த போர். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது குட்டி சேவையை காக்கிற போர் இந்த போர். இந்த போரை முதல்வர் தலைமை தாங்கி நடத்துகிறார். அருகில் இருக்கிறோம். இதில் சமரசம் இல்லாமல் மிக நெருக்கமாக அவரோடு இருப்போம். நாங்கள் உறவு கொண்டிருப்பதும் கூட்டணி அமைத்திருப்பதும் அந்த ஒரு புள்ளி தான். அதே நேரத்தில் உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்கள், ஊழியர்கள் போராடுகிற போது நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஊழியர்கள், தொழிலாளர்கள் பக்கம்தான் நிற்போம். இன்றைக்கு இப்போ சொல்றோம் இல்லையா, நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு மறுநாள் சொல்லுவோம். தமிழ் சமூகம் கலாச்சாரப்படுது. தமிழ் சமூகம் கலாச்சாரப்படுவதற்கு சமூக கல்வி தேவைப்படுகிறது, சமூக அறிவியல் கல்வி தேவைப்படுகிறது. அங்கேதான் மார்க்ஸ் தேவைப்படுகிறார், பெரியார் தேவைப்படுகிறார், அம்பேத்கர் தேவைப்படுகிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த கருத்தியல் தமிழ் சமூகம் உள்வாங்குகிற போது தமிழ் சமூகம் தனக்குத்தானே போர்த்தி கொண்டிருக்கிற இந்த தேவையற்ற பெண் மீதான அடக்குமுறை, ஜாதிய வன்மங்கள், ஏற்றத்தாழ்வுகளை தோலுரித்துக் கொள்ளும். அப்படி தன்னைத்தானே தோலுரித்துக் கொள்கிற ஒரு சமூகம் எழ வேண்டும் என்றுதான் இடதுசாரிகள் விரும்புகிறோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி தொகுதி பங்கீடு, இட ஒதுக்கீடு எல்லாம் முடிஞ்ச நிலைமையில இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்றுமில்லை, எங்களுக்கு இருக்கிற நோக்கமெல்லாம் பிஜேபியை வீழ்த்த வேண்டும். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. மக்களுடைய எண்ணமும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நிலையில் இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அது இந்தியாவுக்கு ஒரு நல்லதொரு திசையை தர வேண்டும். அந்த குறியீடோடு நாங்கள் இருக்கிறோம். தொகுதி பங்கீடுன்னு போகும்போதே இந்த மோட்டிவோட போயிட்டீங்களா? என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு திருப்தியோட? கொடுப்பது பெறுவது என்பது அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற பல கட்சி இயங்கும் முறையில் தேர்தல் முறையில் கம்யூனிஸ்ட் கட்சி பலவீனமாக தான் இருக்கிறது. ஆனால் கட்சிக்கு நாடு முழுக்க அமைப்பு இருக்கு, கிளைகள், இடை கமிட்டிகள். நீங்கள் பயணம் மேற்கொண்டால் தெரியும். தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னை துவங்கி, எங்கள் நான் இருக்கிற வேசார்படி துவங்கி நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எங்கேயும் அமைப்பு இருக்கும், எங்கேயும் ஒரு உழைக்கும் மக்களுக்கான உரிமை குரல் இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நிலைக்கேற்ற எங்களுக்கு ஒதுக்கீடா என்றால் இல்லை. அது ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். இவ்வளவு குறைவான இடம் என்பது சோர்வு தான். ஆனால் இந்த சோர்வையும் கடக்கிற அரசியல் எங்களிடம் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பிசிக ஆகட்டும், நிறைய சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கொஞ்சமாவது ஒரு ஃபைட் பண்ண மாதிரி இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் ஆரம்பத்திலேயே இதுதான்ப்பா நமக்கு இது ஓகே, இவ்வளவுதான். 3 முறை பேசினோம். 4வது முறை முதல்வர் பேசினார். 4 முறை பேசினோம். அவங்களுக்கும் அவ்வாறு தான் 4 முறை பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பீட்டிற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நாங்களும் தோழமைபூர்வமாக உரையாடல் செய்தோம். சூழல் இடம் தரவில்லை. நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரை கேட்டுக்கொண்ட பிறகு அந்த எண்ணிக்கைக்குள் இல்லாமல் நான் அடுத்த கட்ட நகர்வுக்காக நாங்கள் கையெழுத்திட்டோம். எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்டு பெற்றிருக்கிறோம். அது இன்று நாளை அறிவிக்கப்படலாம். அடுத்து தேர்தல் போராட்ட காலத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதாவது உங்கள் ஸ்ட்ரைக் ரேட், அதாவது போன தடவை ஜெயித்த இந்த 6 தொகுதிகள் கொடுத்தாங்க, அதில் ஜெயித்த சதவிகிதம், மற்றபடி கட்சி அந்த அளவுக்கு வளரல, வீக்காக இருக்கு, இதெல்லாம் தான் காரணமா? இந்த அவ்வாறு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்து வருகிறது.
கம்யூனிஸ்ட் கட்சி என்றுள்ள தேர்தல் முறையில் வாக்குகளை பெறுகிற திறன் இன்னும் அது பெறவில்லை. திமுக அதிமுக போல் வாக்குகளை பெறுகிற திறன் அதை இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. ஆனால் அமைப்பு இருக்குது எங்களுக்கு. நாடு முழுக்க அமைப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் இடைக்கமிட்டிகள் தோறும் கிளைகள் தோறும் அமைப்பு இருக்குது எங்களுக்கு. சரி. எனவே எங்களை அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாததல்ல, தோழமை கட்சிகளுக்கு தெரியாததல்ல. எங்களிடம் இருக்கிற அரசியல் எல்லாவற்றுக்கும் மேலானது. இவையும் அறியாததல்ல, இவையும் தெரியாததல்ல. இல்லை, இப்போ விசிகாவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்றதுக்காக 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏற்றி தானே கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை கட்சிகள் வந்தாலும் ஒரு அகாமடேஷன் அங்கே பண்ண முடியுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு பண்ணவில்லை, அப்போது இந்த காரணங்கள் தானே இருக்க முடியும் அப்படின்னு. இல்லை, கம்யூனிஸ்டுகளை அப்படி அந்த மாதிரி அப்படின்னா நாங்கள் நாளும் பொழுதும் வளர்கிறோம். நீங்கள் கல்லூரி மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், நீங்கள் ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க. இடது பக்கம் தான் வராங்க. எனவே இதெல்லாம் பார்த்து சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படுவதில்லை. இன்னும் எங்கள் சதவீதமே எங்களுக்கு இது இன்னும் தெரியல. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்னும் தனித்து நிற்கலை. இடதுசாரிகள் மட்டுமே நாங்கள் தனித்து நிற்கிற ஒரு சூழல் வந்து வைங்க, எங்கள் சதவீதம் தெரியும். நாடு முழுக்க எங்களுக்கு அமைப்பு இருக்குது, கிளைகள் இருக்குது, வாக்களிக்கிற மக்கள். இது சிந்தனைக்குரியது. இது சிந்தனைக்குரியது. மிகுந்த தடுக்குது. இல்லை, எதுவும் தடுக்கவில்லை. அந்த பரிசோதனையில் இறங்க வேண்டும். அது இப்பொழுது பிஜேபியை வீழ்த்தி விட்டு அது பற்றி பிறகு சிந்திக்கலாம். இப்பொழுது நோக்கமெல்லாம் பிஜேபின்னு தொடர்ந்து நான் 2019 பார்க்குறோம் இதே நிலைமையை போயிட்டே இருக்கு. அப்படின்னா பிஜேபி அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் பயப்படுற அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து நாடே அஞ்சுகிற அளவுக்கு முற்போக்கு சிந்தனையாளர்கள் இல்ல, நீங்க நாட்டை விட்டுருங்க, தமிழகம்னு நீங்க சொல்லும் பொழுது இங்க திராவிட மண், நீங்க வேற சித்தாந்தம் வர முடியாதுன்னு நம்ம ரொம்ப பெருமிதமா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வேற சித்தாந்தம் இங்க வளர ஆரம்பித்து விட்டது. அதை கண்டுதான் இப்ப இந்த கட்சிகள் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இதை பயங்காட்டியே இதை கண்டு அஞ்சுவதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல் தீர்மானத்தை நாங்கள் தான் நிறைவேற்றினோம். பிஜேபி நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது, நாடாளுமன்ற ஜனநாயகங்களுக்கு எதிராக இருக்கிறது, நாடு இதுகாரம் நமக்கு அளித்த ஜனநாயக விழுமைகளை சிதைக்கிறது. எனவே பிஜேபியை நம்ம வீழ்த்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து, இஸ்லாமியர், சீக்கியர், கிறிஸ்தவர் எந்த பேதங்களும் இல்லாமல் ஒன்றுபட்டு நாம் வாழ்கிறோம் அல்லவா, கூட்டி செய்வோம். உலகத்திற்கே ஒளி தருகிற மகத்தான சுடர் இது. இதை சிதைக்கிறது பிஜேபி. எனவே பிஜேபியை வீழ்த்துவதுதான் முதல் கடமை. இந்த கடமையில் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே வெற்றி பெற முடியாது. இதில் ஜனநாயக சக்திகளை இணைத்து ஒரு இடதுசாரி மேடை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அது தமிழ்நாட்டில் நிறைவேறியிருக்கிறது. எனவே இதை நகர்த்தி வெற்றி பெற வேண்டும். பிஜேபியை கண்டு அஞ்சுவதில்லை, அதன் கருத்தியல், அதுதான் அதன் ஆட்சி முறை ஒற்றுமையை சிதைக்கிற பொழுது ஒரு பேர் அபாயமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே அரசியலில் இதை வீழ்த்த நாங்கள் துடிக்கிறோம். இல்லை, 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு தான் இங்கே இருந்திருக்கு. அப்போ இந்த கருத்தியலை சிதைக்குது அப்படின்னா மறைமுகமாக திமுகவை இதை கண்டுக்கலையோ? பிஜேபி வளர்றதுக்கு ஒரு காரணமாக திமுக. முதல்வர் ஓங்கி குரல் எழுப்புகிறார். மாநில உரிமைகளுக்கான குரல் வெளிப்படுகிறது. மாநில உரிமைகளை சிதைக்கிற குரல் ஆளுநர். எனவே அதில் சமரசமற்ற போர் புரிகிறார் முதல்வர். எனவே நாங்கள் அவருக்கு அருகில் இருக்கிறோம். ஒன்றிய அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், பிரதமர், இவர்கள் எல்லோருக்கும் எதிராக மாநிலங்களுக்கு ஆதரவான குரலை முதல்வர் எழுப்புகிறார். இப்போ இந்த போரில் அவரை தனித்து விட முடியாது. நாங்கள் அருகில் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் கொள்கை அது. எனவே நாங்கள் கொள்கைபூர்வமாக இணைந்து வருகிறோம், இசைந்து வருகிறோம். இல்லை என்ன தவறு இல்லை. மாநில ஆளுநர் பற்றி பேசும்போது கோர்ட்லேயும் போய் தீர்ப்பு வாங்கினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தாங்க மாநில ஆளுநரே மாற்றப்பட்டுட்டார். பட் இதெல்லாம் ஒரு காரணங்களாக சொல்லி 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 கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி குறைச்சு கூட கொடுக்கலாம். புதுசா வர்றாங்களா அவங்களுக்கு நம்ம ஜாஸ்தி கொடுக்கலாம். இப்படி ஒரு இல்ல இதுக்குள்ளவே எம்ப்ராய்ட் பண்றீங்க. எங்கள் கமிட்டி முடிவு செய்து 6க்கு மேல் கேட்டோம். 6வது நாங்கள் கேட்டோம். 5 தரப்பட்டது, கையெழுத்திட்டு விட்டோம். நாங்கள் கேட்ட இடங்களும் கிடைத்து விட்டது. நாங்கள் அடுத்து அந்த தேர்தல் முறைக்கு தயாராகிறோம். எங்கள் இந்த எண்ணிக்கைக்குள் சிரிக்கை இதற்குள்ளவே எம்ப்ராய்ட் பண்ணக்கூடாது. இல்ல, கண்டிப்பா பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்க? அமைப்பு இருக்கு, ஆனா நாங்க வளரல அப்படின்னு வந்து சொல்றீங்க. இல்ல, வாக்கு சதவிகிதத்தை நாங்க டெஸ்ட் பண்ணல, இன்னும் முழுசா நாங்க தனியா நின்னு பார்க்கலன்னு சொல்றீங்க. அப்ப எல்லாம் இப்ப 10 தொகுதி கொடுத்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் அதே நிலைமை தானே இல்லையா? அப்ப எந்த பேசிஸ்ல இவங்க ஜட்ஜ் பண்ணிருக்காங்கன்றது புரியாம இருக்கு இல்லையா? வெளியில இருந்து இது ஒரு தோழமை கட்சி, ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார் முதல்வர். திமுக அமைத்திருக்கிறது, பல கட்சிகள் இணைந்திருக்கிறது, அதிகமான கட்சிகள் இருக்கிறது, எண்ணிக்கைகள் பகிர்ந்தளிக்க வேண்டும். எனவே ஆளுக்கு ஒன்று குறைத்துக் கொள்ளுங்கள் என்று முதல்வர் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். இப்போ நாங்கள்
பிற கட்சிகளுடன் ஒப்பீடுகள் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து கணக்கிட வேண்டாம். எங்கள் குரல் உழைக்கும் மக்களுக்கான குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல். எங்களுக்கு அமைப்பு இருக்கு. ஒரு மிக மிக எளிதில் எங்களை யாரும் கடந்து சென்று விட முடியாது. அந்த நிலையில எங்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி. நாளை மறுதினம் என்பது நிலைமைகள் மாறும். சரி. இப்போ கூட்டணிக்குள்ளர எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முதல்வர் சில கட்சிகளை விட்டிருக்கிறத பார்க்குறோம். தாவாக்காவாகட்டும், தனியரசு ஆகட்டும், அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் இந்த சின்ன பிரச்சனையில் நாங்கள் வேண்டாம் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதாகட்டும். இது ஏன் இவங்களையும் கொஞ்சம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் குறைச்சுன்னா யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்தையும் சேர்த்து செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சேர்த்து செய்ய வேண்டும். அந்த குரல் வரவே இல்லையே உங்ககிட்ட இருந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வந்துச்சு, அந்த மாதிரி சின்னங்கள் தொடர்பாக நெருக்குதல் கொடுக்காதீங்கன்னு ஏன் நீங்க குரல் கொடுக்கல? எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கல. இல்லை, எங்களுக்கு சின்ன பிரச்சனை எழவில்லை. ஒரு 100 ஆண்டு கால கட்சி எங்கள் சின்னம் தான் இது. அது பற்றி பேச்சு எழவில்லை. அவரவர் கட்சிக்கான அந்த பிரச்சனைகள் வருகிற போது அவரவர் குரல் எழுப்ப வேண்டும். இதெல்லாம் தோழமை கட்சி. ஒவ்வொரு தோழமை கட்சிக்காகவும் இன்னொரு கட்சி குரல் எழுப்புவது என்பது பெரும் நெருக்கடியை தரும். இதில் எது நியாயமோ, எது கூட்டணி கட்சிகளுக்கான ஜனநாயக தர்மமோ அதை முதல்வர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. அதற்கு உங்கள் சார் இப்போ நீங்கள் இந்த பேட்டியின் மேலே முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். சூழல் இடந்தருமையானால் சிறிய கட்சிகளுக்கும் வாய்ப்பளித்து எல்லோரும் இணைத்து நாம் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் நாங்களும் விரும்புகிறோம். இன்னொரு சக்தி வந்துடக்கூடாதுன்னே திமுக ஆட்சியில் நடந்த பல விஷயங்களை அப்படியே சைலண்டா ஓரளவுக்கு ஒரு சின்ன போராட்டத்தோட முடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்ததா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு களத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா இருக்கட்டும், இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவர். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் ஒருவேளை எங்கேயோ சமரசம் ஆயிட்டீங்களோ? ஏன்னா கம்யூனிஸ்ட்னாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், என்ன பிரச்சனைனாலும் அவங்க நமக்காக போராடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் ஒருபோதும் அந்த வகையில் நாங்கள் சமரசம் செய்யவில்லை. சில விமர்சனங்கள் எங்கள் மீது உண்டு. அந்த விமர்சனங்களை நாங்கள் கடந்து செல்ல விரும்பவில்லை. விமர்சனங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஒருபோதும் உரிமை போரில் நாங்கள் பின்வாங்குவதில்லை. இப்பொழுதும் சொல்கிறோம், பல்வேறு நலத்திட்டங்கள் நாங்கள் வரவேற்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்றிருக்கிறார், வரவேற்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேறவில்லை, முதல்வர் ஒப்புக்கொள்கிறார். அடுத்து அவர் தான் முதல்வராக வருவார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்ற முதல் குரலாக எங்கள் குரல் தான் இருக்கும். இல்ல இப்பவே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் சரி பண்ணணும் சார் இப்படி? ஏன்னா வெளியில சொல்ல அறிக்கை நாங்கள் 31 நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம். அந்த அறிக்கையில் அவ்வாறு இருக்கிறது. ஒருபோதும் பலமுறை நாங்கள் சொல்லிவிட்டோம். முதல்வரும் இதை எப்பொழுதுமே இதை மனதில் வைத்து எங்களுடன் அணுகியதில்லை. நாங்கள் நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொன்னோம், நாளைக்கும் சொல்கிறோம். முதல்வரை நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம், திமுகவை ஆதரிக்கிறோம். காரணம், மாநில உரிமைகளுக்கான போர் இந்த போர், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கிற போர் இந்த போர், எல்லாவற்றுக்கும் மேலாக நமது குட்டி சேவையை காக்கிற போர் இந்த போர். இந்த போரை முதல்வர் தலைமை தாங்கி நடத்துகிறார், அருகில் இருக்கிறோம். இதில் சமரசம் இல்லாமல் மிக நெருக்கமாக அவரோடு இருப்போம். நாங்கள் உறவு கொண்டிருப்பதும் கூட்டணி அமைத்திருப்பதும் அந்த ஒரு புள்ளி தான். அதே நேரத்தில் உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்கள், ஊழியர்கள் போராடுகிற பொழுது நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஊழியர்கள், தொழிலாளர்கள் பக்கம்தான் நிற்போம். இன்றைக்கு இப்போ சொல்கிறோம் இல்லையா, நாளைக்கும் சொல்லுவோம், நாளைக்கு மறுநாளும் சொல்லுவோம். இந்த போராட்டங்களில் நாங்கள் எழுப்பிய குரலில் ஒருபோதும் நான் ஒரு 8-10 முறை முதல்வர் சந்தித்த போது, இப்படி நீங்கள் போராடுறீங்க, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அப்படி ஒரு நெருக்கடி தரீங்கன்னு முதல்வர் ஒருபோதும் இதுவரை சொல்லவில்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளும் கொஞ்சம் சுணக்கமாக தானே இருக்கு. இல்லை, நாங்கள் அதை அழுத்துக்கிறோம், நாங்கள் அழுத்துக்கிறோம், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். உழைப்பவர், ஊழியர்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் உரிமையா அரசா என்றால் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர் பக்கம்தான். சமரசம் ஏதும் அதில்லை. நாங்கள் எங்களை இழக்க முடியாது, எங்கள் அடையாளத்தை இழக்க முடியாது. ஆனால் ஒன்றிய அரசா மாநில அரசா என்றால் மாநில அரசு, பிரதமரா முதல்வரா என்றால் முதல்வர். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் களத்தில் ஒரு அதிருப்தி இருக்கு, ஃபீல் பண்ணுறீங்களா? மக்கள் மிக தெளிவான மக்கள். தமிழ் மக்கள் பண்பாட்டின் குறியீடு, நல்லிணக்கத்தின் குறியீடு. அவர்கள் எப்பொழுதுமே மத அரசியலை ஏற்க மாட்டார்கள், பதட்ட அரசியலை ஏற்க மாட்டார்கள். இதை இரண்டையும் சுமந்து வருகிற பிஜேபி, அதிமுகவை வரலாறு காணாத வகையில் தோற்கடிப்பார்கள். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக 11% எடுத்திருக்காங்க சார் பிஜேபி, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில். அப்போ நீங்கள் எந்த பாயிண்ட்ல அவங்க நேற்று வேறு பிரதமர் பேசுகிற பேச்சு, உள்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு, அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி, தமிழக உரிமைகள் மீது அவர்கள் தொடுக்கிற தாக்குதல், ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பது, எல்லாவற்றையும் ஒரு புதிய தலைமுறை படித்தவர்கள்,
உழைக்கும் மக்கள் எல்லோரும் கண்ணுறுகிறார்கள். எனவே இது பேராபத்து, இது பிஜேபி இதன் கூட்டணி ஏற்புடையதல்ல. எனவே இதை தோற்கடிக்க வேண்டும் என்கிற தீர்ப்பை தான் தருவார்கள். கரெக்ட். புதிய தலைமுறை மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா ஏன் உங்க கூட்டணியை விரும்பணும்? ஏன் விஜய் ஒருவர் நிக்கிறாரு இப்போ? கொள்கை தான் நாங்கள் மாற்றம். இல்ல இப்ப அவரும் என்ன சொல்றாரு, இது இவர் 2 பேருமே சரியில்லை, நாங்க இருக்கோம், எல்லாம் தரோம், இளைய தலைமுறையும் அவர் பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் உலகத்தில் மக்கள் இருக்கிற சொல்றாங்க. எல்லாருமே தவறு. அப்ப அந்த ஃபேக்டர் உங்க ஏன்னா கூட்டணி எல்லோருமே தவறு, நாங்கள் தான் சரின்னு பலர் சொன்னா உடனே அங்கே போயிட முடியாது இல்லையா? உங்கள் மேனிஃபெஸ்டோ என்ன, உங்கள் கொள்கை என்ன? அரசியலில் நீங்கள் ஒரு அடி நடக்க வேண்டும் அல்லவா? ஒரு 1000 அடியை கிடப்பதற்கு நீங்கள் இன்னும் எழுந்தே நிற்கவில்லை. முதலில் ஒரு அடி நடங்க. நடந்த பிறகு தான் 1000 அடி பற்றி நீங்கள் சந்திக்க முடியும். சகோதரர் விஜய் வருவது நல்லதுதான். அவர் நடக்கட்டும். முதலில் அரசியல் நடை ஒன்று ஓரடி நடக்கட்டும், பிறகு பார்க்கலாம். இல்ல அவர் ஆட்சியில பகிர்வு கொடுக்கிறோம், அதிகாரத்துல பகிர்வு கொடுக்கிறோம்னு எல்லாரையும், அதாவது கம்யூனிச கொள்கைகள் எல்லாம் உள்ளடக்கி அவர் நிறைய விஷயங்களை ஒருபோதும் பேசவில்லையே. சொன்னாரு. முதல் கூட்டத்திலேயே பேசினாரு. அப்ப எல்லாரையும் எடுத்துட்டு இல்ல, இல்ல, ஏன் ஏன் அந்த ஆப்ஷனை யாருமே நான் சொல்ல வரேன், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இறந்த விஷயம் ஏன் ஒருத்தரும் போல? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் நானும் கேட்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னு ரொம்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக்கான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா மீண்டும் சொல்கிறேன், பல கட்சி இயங்க முறையில் விஜய் போன்றவர்கள், சகோதரர் விஜய் போன்றவர்கள் வருவதில் எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, கசப்பும் இல்லை. இன்னும் 100 இயக்கங்கள் வரலாம், கட்சிகள் வரலாம். எல்லாவற்றையும் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் சமாளிக்கும். இது நமது சிறப்பு. ஆனால் அங்கே எந்த வெறுப்பும் காழ்ப்பும் கசப்பும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து விட்டோம் திமுக தலைமையில். அந்த கூட்டணியில் ஏற்ற இறக்கமாக சில நேரங்களில் ஏற்புடைய தன்மை இல்லாமல் இருக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்களா, இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதை கடந்து எங்களுக்கு அரசியல் இருக்குது. இந்த அரசியலில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். அவ்வளவுதான். இன்றைய சூழலில் அவ்வளவுதான். இப்போ நாங்கள் பயணப்பட்டு விட்ட பிறகு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இருக்குது, ஒரு 10 சீட் அதிகமாக கிடைக்குது, அதிகாரத்தில் பகிர்வு என்பதால் அங்கே தாவுகிற அந்த அரசியல் எங்களிடம் இல்லை. கொள்கை வகுத்து முடிவெடுத்து நாங்கள் பயணப்படுகிறோம். அவ்வளவுதான். இப்போ தேர்தல் களத்தில் தொகுதி பங்கீடுலாம் வரும்பொழுது இப்போ இந்த சைடு சுமூகமாக நடந்துரும்ப்பா, திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா கட்சிகள் வேறு இருக்குது, அங்கே முடிஞ்சிடும், இந்த சைடு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் முன்னெச்சரிப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இங்கே தான் இன்னமும் அவங்க வேட்பாளர் அறிவிச்சுட்டு அவங்க இறங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க களத்தில். ஆனால் இந்த கூட்டணி இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணாமல் இங்கே நிற்கும். ஆமாம், இங்கே வந்து ஒரு ஜனநாயகம் இருக்குது. எதிர்கட்சிகள் பேசுவதற்கும் வாதிடுவதற்கும் இங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது. அங்கே அவ்வாறு இல்லை. உள்துறை அமைச்சர் சொன்னால் சுமூகமா போறதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? அதான் நீங்க பாருங்க, என் கருத்தை கேளுங்க, அது ஏற்புடையாது. பார்க்கறவங்க ஏற்கிறாங்களா, யாரா நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். பார்க்கறவங்க ஏற்கட்டும். ஏன்னா அந்த கூட்டணி உள்துறை அமைச்சகத்தால் கட்டாயப்படுத்தி ஏற்பட்ட கூட்டணி. இதை துவக்கியவர் நாட்டின் உள்துறை அமைச்சர், இதற்கு ஆதரவளித்தவர் நாட்டின் பிரதமர். எனவே மிரட்டப்பட்டவர்களால், மிரண்டு போனவர்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி. இங்கே மிரட்டுகிற ஆளும் இல்லை, மிரண்டு போகிறவர்களும் இல்லை. எனவேதான் இது கொள்கை கூட்டணி. இல்லை அங்கே அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா இப்போ நிறைய தொகுதிகள் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் வந்து அதிமுக வெற்றி காண முடியாத தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு விஷயம். தமாகாக்கு பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் எதிராக நிற்கிறாங்க. இப்படிலாம் தானே விமர்சனங்கள் வருது. அப்போ எடப்பாடி அவர்கள் தான் அதிகமாக அங்கே டாமினேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தானே புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவ்வாறு இருந்தால் மிக நல்லது தான். ஆனால் கூட்டணி அமைத்தது வந்து உள்துறை அமைச்சருடைய நிர்பந்தத்தால், பிஜேபியினுடைய நிர்பந்தத்தால். அதிமுக தனது ஜனநாயக குறியீடுகளை இதன் மூலம் சிதைத்து விட்டதாக நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். திமுக போல் அதிமுக ஜனநாயகத்திற்கு வேணும்னு நினைக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள். இது ஒரு திராவிட கட்சி, அது ஒரு திராவிட கட்சி. 2 ஜனநாயக கட்சிகள் தான், ஜனநாயக குறியீடு தான். அதிமுகவினுடைய ஜனநாயக குறியீடு சிதைந்து விட்டது பிஜேபியை சுமப்பதன் மூலம். அதிமுகவுக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு கொள்கை. அதிமுகவினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க, பிஜேபி மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க. நீங்க படித்தவர்கள், அதிமுக நண்பர்கள், கல்வியாளர்கள் பலர் அந்த கட்சியில் இருக்கக்கூடும். 2க்கும் பொருந்தான்னு பாருங்க. கூட்டணி அமைக்கலாம், அப்படி முரண்கள் நீங்க சொல்லுங்க. திமுக மேனிஃபெஸ்டோ எடுங்க, திமுக மேனிஃபெஸ்டோ எடுங்க, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பாருங்க. நீங்க திமுகனுடைய மேனிஃபெஸ்டோவே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ முன்மொழிந்தபடி தான் இருக்கும். அது நீங்க மது விலக்குல எல்லாம் ஒத்து போறீங்களா? இல்ல, அதாவது 100க்கு 100 ஒற்று போகிற கட்சி இல்லை. அப்படி இருந்தால் எல்லாம் ஒரே கட்சி ஆகிடலாம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் மைய புள்ளி நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்தே தீர்வுன்றது பாருங்கள். அந்த புள்ளி தந்தை பெரியார், பேரறிஞர்னா டாக்டர் கலைஞர் முன்மொழிந்த அந்த புள்ளி. அதுபோல் ஒரு மேனிஃபெஸ்டோ பிஜேபியில் இருக்கா? சமூக நல்லிணக்கம் பற்றி பிஜேபி பேசப்படுகிறதா? இந்து, இஸ்லாமியர், பிற மதத்தவர்
எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை அப்படின்னு மேனிஃபெஸ்டோ இல்ல அவர்கள் என்ன கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்க மறுக்கிறோமா? ஒரு இஸ்லாமியருக்கு குடியரசுத் தலைவரா இருந்தபோது அவங்க அவங்க பீரியட்ல தான் வந்தாங்க, அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா பழங்குடியினர் ஆகட்டும் எல்லாரையுமே பிரசிடென்ட் ஆக்கி அழகு பாக்குது கட்சியில, எல்லாமே பண்றாலும் அதை நம்ம ஏதோ ஒரு இதுல அப்படியே ஏத்துக்க மறுக்காம சொல்ல வரேன்னா, பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவில் இந்தியா பல மதங்களின் குட்டிசைவு, பல்வேறு கலாச்சாரங்களின் குட்டிசைவு, இந்தியா சார்பின்மை நாடு, அதை முடியுமா? அரசியல் சாசனம் முன்மொழிந்திருக்கிறது. இந்தியா மதச்சார்பின்மை, பன்முகத்தின் அடித்தளமே மதச்சார்பின்மை. எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த மதச்சார்பின்மையை போற்றுகிறது, ஆதரிக்கிறது, அதிலிருந்து வழுவாது அப்படின்னு அந்த மேனிஃபெஸ்டோ பேசுதா? ஆனால் அதிமுக மேனிஃபெஸ்டோ அது பேசுது, திமுக மேனிஃபெஸ்டோ அது பேசுது, பிஜேபி மேனிஃபெஸ்டோ பேச சொல்லுங்க. அப்போ என்ன பிஜேபி நமக்கு என்ன வெறுப்பு? அது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் தான், அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல திமுக மேனிஃபெஸ்டோல பேசுற விஷயங்கள்லாம் செயல்படுத்துறாங்களா? அங்கேயும் நிறைய நீங்க சாதி ரீதியான பாகுபாடு நிறைய நம்மளே பார்த்துட்டோம் தோழர், நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய அமைச்சர்களே பேசக்கூடிய அந்த காட்சிகள் அதெல்லாமே பார்த்துட்டோம். இன்னொன்னு ஊழல், ரெண்டுமே வந்து ஏற்புடையதா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, ஊழல் எங்கே நடந்தாலும் அது ஏற்புடையதல்ல, ஜாதிய ஏற்றத்தாழ்வில் எங்கே இருந்தாலும் அது ஏற்புடையதல்ல. நான் சொல்ல வருது என்னன்னா, ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கைகள், கம்யூனிஸ்ட் கருத்தியல் பேசுகிற அதே கருத்துக்களை முன்மொழிந்தபடி தான் திராவிட கருத்தியல் பேசுகிறாங்க. நீங்கள் பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ ஜாதி மதங்களோடு சமரசம் செய்து கொண்டவர்கள், தீண்டாமை கொடுமையை ஆதரித்தவர்கள் என்ற அந்த சித்திரத்தில் அடக்கவே முடியாது ஒருபோதும். சமூக நீதியாகட்டும், சுயமரியாதையாகட்டும், ஜாதி பாகுபாடுகள் கூடாது என்கிற கருத்தாகட்டும், பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரும் கடந்து சென்று விட முடியாது. இருக்கிறது களத்தில் இருக்கிறதா, ரியாலிட்டியில இருக்கா? நீங்க இப்ப முதல்வர் எடுத்துக்கோங்க, நீங்க சொல்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது தமிழ் சமூகத்தில் இன்றளவும் இருக்கிறது. இது தமிழ் சமூகம் தனக்கு தானே போர்த்தி கொண்டிருக்கிற தோல். இதை உரையாடி தான் கலாச்சாரபூர்வமாக தான் இந்த தோலை நாம் அகற்றணும். ஒரு பெண் விடுதலை பெரியார் பேசினார், ஆனால் பெண்ணை அடக்கி கொடுக்கிற சூழல் தமிழ் மண்ணில் இருக்குதானா? இருக்குது, பல குடும்பங்கள் இருக்குது. பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள் இருக்கானா? இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் இதுபோல் ஒரு குற்றச்சாட்டுகள், தீமைகள் வெளிப்படுகிற போது முதல்வர் அதை ஆதரிக்கிறாரா, இல்லை இந்த குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்துகிறாரா? சமரசம் இல்லாமல் குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்துகிறார். எந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாவது முதல்வர் பேசியிருக்கிறாரா? நீங்கள் அப்படி பாருங்க. நீங்கள் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது யார் ஒருவர் முதல்வராக வந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்களே முதல்வர்னு வைத்துக்கொள்ளுங்க, இந்த இதுபோல் பெண் மீதான பாலியல் அடக்குமுறைகள், ஜாதி அடக்குமுறைகள் இதெல்லாம் நடைபெறுகிற போது உடனே இதற்கு காரணம் முதல்வர்னு சொல்ல முடியாது. இந்த சமூகத்தில் அவ்வாறு இருக்கிறது. முதல்வர் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள், சட்டத்தை எப்படி ஆட்சி செய்கிறீர்களா இல்லையா என்பது தான் பொருள்படாங்க. ஆனால் இது நீண்ட காலமாக இருக்கிறது இந்த சமூகத்தில். நாளை மறுதினம் இது நீடிக்கக்கூடாது. அப்படின்னா தமிழ் சமூகம் கலாச்சாரப்படணும். தமிழ் சமூகம் கலாச்சாரப்படுவதற்கு சமூக கல்வி தேவைப்படுகிறது, சமூக அறிவியல் கல்வி தேவைப்படுகிறது. அங்கே தான் மார்க்ஸ் தேவைப்படுகிறார், பெரியார் தேவைப்படுகிறார், அம்பேத்கர் தேவைப்படுகிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த கருத்தியல் தமிழ் சமூகம் உள்வாங்குகிற பொழுது தமிழ் சமூகம் தனக்குத்தானே போர்த்தி கொண்டிருக்கிற இந்த தேவையற்ற பெண் மீதான அடக்குமுறை, ஜாதிய வன்மங்கள், ஏற்றத்தாழ்வுகளை தோலுரித்துக் கொள்ளும். அப்படி தன்னைத்தானே தோலுரித்துக் கொள்கிற ஒரு சமூகம் எழ வேண்டும் என்று தான் இடதுசாரிகள் விரும்புகிறோம். சரி, அது சாத்தியப்படும் அடுத்த தலைமுறையா. சரி, ஆனா ஊழல்ன்றது எப்படியா இருந்தாலும் அழியுமா, ஒழியுமா? இல்ல ஊழல் இருக்குன்றதையாவது ஒத்துக்க அனுமதிங்க. எல்லா இடங்களிலும் ஊழல் நீக்கமர இருக்குது சமூகத்தில், இந்தியாவில். இந்த சமூக அமைப்பே ஊழல் நிறைந்த சமூக அமைப்பு. 40 கோடி பேர் உழைக்கிற உழைப்பை 4 பேர் திருடி வச்சிட்டு இருக்கிறான். அதுதானே உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நீதிபதிகள் வேடிக்கை பார்க்கிறாங்க. இல்ல நம்ம சொல்லிட்டு தமிழ்நாட்டுல நடக்கிறத விட்டுருவோமா? இல்ல எங்கே குற்றங்கள் நடந்தாலும் அது ஏற்புடையதல்ல, எங்கே ஒரு சமூக அநீதி என்றாலும் அது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டில் அங்கே சமரசம் செய்ய மாட்டோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதெல்லாம் ஒரு தற்காலிகம். சமூக அமைப்பே மாறணும். கற்றவர்களால், படித்தவர்களால், அடுத்த சமூகத்தால், நல்ல கருத்தியலால் இந்த சமூகம் புரட்டி போடப்படணும். அதற்கான ஒரு இலக்கை தான் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தில் வச்சுட்டாரு, சோசியலிசண்டான்னு. நான் கேட்க வர்றது என்னன்னாக்கா, 40 கோடி பேர் உழைக்கிறான், உழைப்பு, கூட்டு உழைப்பால் தான் செல்வங்கள் வருகிறது அல்லவா? இந்த செல்வங்கள் யார் மடியில் இருக்கு? முதலாளிகளின் மடியில் இருக்கு. அம்பானி உழைத்த உழைப்பல்ல அவரது செல்வம், அதானி உழைத்த உழைப்பல்ல அவர் செல்வம். உழைப்பவன் உழைப்பது
இல்லைங்களா? அப்போ இது வந்து நாட்டுக்கே சொந்தமாகணும்னு நாம சொல்றோம். இது இல்லாத வரைக்கும் ஊழல் இல்ல தொடரும். இதை இது இல்லாத திராவிட வரைக்கும் ஊழல் கருத்தியல் தொடரும். ஏற்றுக்கொள்ளுதா? எங்கேயுமே அதுக்கான அந்த அகற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழலை இப்போ வரைக்கும் நம்ம பார்க்க முடியல. இல்லை, நம் கண் முன்னால் அவ்வாறு இல்லை என்பது ஒரு நீதி. நீதியை அதை நம்ம அங்கீகரித்தால் நீதி மறுப்பது போல் ஆகிடும். கண் முன்னால் அவ்வாறு இல்லை. எங்கே பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வு, எங்கே பார்த்தாலும் நீதிக்கு புறம்பான சூழல் இருக்கிறது. இப்போ நாம் என்னென்னா, இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டால் சமூக நீதியின் பக்கம் இருக்கிறது, நல்லிணக்கத்தின் பக்கம் இருக்கிறது, மதச்சார்பின் பக்கம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொன்றா ஜாதி, பெண் மீதான வடக்குமுறை, சுரண்டு, அநீதிகள் இப்படிலாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவே அவ்வாறு இல்லை. தமிழகத்தை மட்டும் அங்கே எப்படி நிறுத்த முடியும்? நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இவ்வளவு அநீதிகள் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது, தமிழ் மண்ணில் இருக்கிறது. இன்னும் முழுக்க முழுக்க நீதி நிறைந்த ஒரு சமூகமாக நம் சமூகம் உருப்படவில்லை. தமிழ்நாட்டில் எல்லா நீதியும் சமூக நீதி ததும்புகிறது நம்ம சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. முதலர் அவ்வாறு சொல்லவில்லை. போராட்டம் தான், போரிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தகைய சமூகத்தை நோக்கி? அதான் பெரியார் சொன்னார், சமதர்ம சமூகத்தை நோக்கி. அதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு, சமதர்ம சமூகத்தை நோக்கி. அந்த சமூகம் தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் வசப்படுகிற போது தான் நீங்கள் சொல்வதெல்லாம் அற்று விழும். எல்லாமே கலாச்சாரங்க. இப்போது சட்டம் போட்டு ஜாதி இல்லை அப்படின்னு சட்டம் போட்டுன்னு வச்சுங்க, ஜாதி ஒழிஞ்சிருமா? என் மனம் கலாச்சாரப்படணும். ஜாதி பகுத்தறிவல்ல, அறிவியல் அல்ல அப்படின்னு என் மனம் கலாச்சாரப்படுகிற போது தான் ஜாதி உலர்ந்து விழும். பெண் யார்? பெண் யார்? பெண் தாய், பெண் சகோதரி, பெண் காதலி, பெண் மனைவி. வாழ்வின் சகல பரிமாணங்களிலும் பெண்ணுக்கு நிகர் இல்லை அப்படின்னு என் மனம் கலாச்சாரப்படணும். அது வரைக்கும் சட்டம் போட்டு என்ன பண்ணுறது? பெண்ணை வந்து கேலி பண்ணக்கூடாது, வன் வார்த்தைகளால் பேசக்கூடாது, வன்கொடுமைகள் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்குது. இருந்தாலும் நடக்குது. ஏன்னா என் மனம் கலாச்சாரப்படல. ஆணும் பெண்ணும் இணைந்தது தானே குடும்பம். ஆனால் பெண்ணை நான் எப்படி பார்க்குறேன்? இல்லை, அப்போ இதுக்கு அரசுக்கு இதில் ஒரு பொறுப்பே இல்லைன்னு நீங்கள்? நிறைய இருக்குது. பெரும் பொறுப்பு அரசுக்கு உண்டு. அது கல்வியில் அதை துவக்கணும், ஒரு சமூக விழிப்புணர்வை நம்ம துவக்கணும். பெண் மீதான சகல அடக்குமுறைகளுக்கு எதிராக நாடு களமாடணும். இல்லையென்றால் நாடு நாடாக இருக்கிறது. லெலின்னு சொன்னார் பாருங்க, பெண் இல்லாத இயக்கம் வெற்றி பெறாது, பெண்கள் இல்லாத திட்டங்கள் வெற்றி பெறாது. பெண் ஆணுக்கு நிகர், ஆண் பெண்ணுக்கு நிகர்னு கூட அவர் சொல்லலை. லெலின் பெண் ஆணுக்கு நிகர், எல்லாமே பெண் தான். தாய்வழி சமூகத்தில் அதை நம்ம சின்னதாக தானே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட கம்மியாக தானே இருக்கு. கூடாது, இருக்கணும். அப்போ நம்ம அதை நோக்கியே எங்கள் கட்சியில் பெண்களுக்குரிய இடம் உண்டு. தேசிய குழுவில், மாநில குழுவில், செயற்குழுவில், உயர்மட்டத்தில் பெண்களுக்கு இடம் உண்டு. பெண்கள் இல்லாத எந்த குழுவையும் நாங்கள் அங்கீகரிப்பதில்லை. ஒரு 5 இடம்னாக்கா ஒரு பெண்ணுக்கு நாங்கள் பெறதே 5 தான், குறைவு தான். ஆனால் அதில் ஒரு பெண் வேணும்னுவோம். நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வேணும்னுவோம். பெண்ணுக்கு வாய்ப்பு இல்லையா, ஒடுக்கப்பட்டவருக்கு இடம் கொடுவோங்கன்னுவோம். இடம் கேட்கிற போதே ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற ஒரு இடம் வேணும்னு நாங்கள் சொல்லுவோம். எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே அந்த அரசியல் நெறிகளை கைவிட்டதில்லை, இருக பற்றி நாங்கள் இருக்கிறோம். வெறும் புகழார்ந்த வார்த்தைகள் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப நீங்க சேர்கின்ற இடமும் அப்படி இருக்கணும்ல, அப்பதானே அது ஒரு பலம் சேர்க்கிறதா. ஒவ்வொன்றையும் எங்க கட்சியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் பற்றி இருப்பது பாட்டாளி வர்க்க சர்வதேசியம். பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தில் முதல் முழக்கமே போருக்கு எதிரானது, போர் கூடாதுன்னு. இப்போ நாங்கள் போருக்கு எதிராக உடனே குரல் எழுப்புறோம் அப்படின்னா இந்த கட்சி குரல் எழுப்பல, அந்த கட்சி குரல் எழுப்பல, எனவே அவர்களோடு சேராதீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இந்த கொள்கை தான் உயர்வு, இதான் வெல்லும். நேற்று வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் எங்கேயோ போராடினா இங்கே குரல் எழுப்புவான்னு இல்லைங்களா? இப்போ ஈரான் போருக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பணும். அது எவ்வளோ நியாயம் என்று இப்போ தெரிகிறது அல்லவா? கேஸ் சிலிண்டர் எரிவாயு நாடுகள் வெவ்வேறு என்றாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அதான் சர்வதேசம் என்பது. எங்கே அநீதிகள் என்றாலும் இங்கிருந்து நாங்கள் குரல் எழுப்புவோம். அதான் சர்வதேசம் என்பது. இதில் என்ன பிழை? தேர்தல் காலம் அப்படின்னு வரும்பொழுது நீங்களே கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில், நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நான் திமுக கிட்டது தேர்தல் நிதி வாங்கினது ஒரு பெரிய கரையாக இருக்குது அப்படின்னு. இந்த தேர்தல் அது துடை தெரியப்படும். இல்லை, பெரிய கரைன்னு அவங்க போட்டாங்க. தினமலர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயமும் ஒன்று இருக்கும், அதை பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க அப்படி போட்டாங்க தலைப்பு. கரைன்னு நான் சொல்லலை, எங்கள் மீது எந்த கரையும் இல்லை. பொங்கி எழுகிற நெருப்பு குழம்பில் கரைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 100 ஆண்டுகளில் எங்கேயும் கையூட்டு பெற்றதாக வரலாறே இல்லை. எந்த நீதிமன்றமும் எங்களை தண்டித்ததாக வரலாறே இல்லை. இந்த இப்போ SBI தேர்தலான என்ன சொல்லுது?
லெஃப்ட் மட்டும் தான் தேர்தல் பத்திரம் வாங்கல, சரி. நாடு கடந்த நிறுவனங்களிடம் எக்ஸப்ட் லெஃப்ட்னு வந்திருக்குது. எனவே கம்யூனிஸ்டுகள் நிமிர்ந்ததான் இருப்போம். இது தோழமை கட்சி, ஜனநாயக கட்சிகள் எப்பொழுதுமே நாங்கள் தேர்தலுக்காக பணங்கள் எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்பொழுதும் போட்டதில்லை. பணம் போட்டதில்லை, பணம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் செலவுகள் செய்திருக்கிறோம். அண்ணா இருந்த போதும், கலைஞர் இருந்த போதும், எம்ஜிஆர் இருந்த போதும் சிறிய கட்சி என்கிற முறையில், அவர்களோடு ஒப்பிடுகிற போது சிறிய கட்சி என்கிற முறையில் தேர்தலுக்கு பணம் தருவது இயல்பு, செலவுகள் அவர்கள் செய்வது இயல்பு. அந்த வகையில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவும் திறந்த மனப்பான்மையுடன் அந்த பணத்தை போட்டது. அவரும் அதை சொல்லிட்டாரு, கணக்குக்காக சொல்லிட்டாங்க. எங்கள் கட்சிக்குள் இந்த சூழல் வந்தபோது இனி நம்ம இது பெறக்கூடாது, இது ஒரு எதிர்ப்பு இருக்குது, கம்யூனிஸ்டுகள் ஏன் பெறணும்னு இருக்குது அப்படின்ற அதுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். எனவே அடுத்த வருகிற தேர்தலில் பெறக்கூடாது என்று முடிவு செய்து கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் பெறவில்லை, இம்முறையும் நாங்கள் பெற மாட்டோம். ஆனால் தேர்தல் யதார்த்தம் என்று வருகிற போது எவ்வளவு செலவாகிவிட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மையை பேசினா இந்த செலவுகள் எங்களால் செய்ய முடியாது. எனவே எங்களை பலரும் பார்ப்பது என்ன அப்படின்னா, இவர் சமாளிப்பார்களா அப்படின்னு பலரும் பார்க்குறாங்க. எங்களால் கொள்கையாக சமாளிக்க முடியும், அரசியலாக சமாளிக்க முடியும். இப்படி செலவை இழுத்து விட்டால் எங்களால் சமாளிக்க முடியாது தான். உண்மையை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். எனவே தான் இந்திரஜித் குப்தா கமிட்டி சொன்னது போல் தேர்தல் செலவுகளை அரசே ஏற்கணும். இதை முன்மொழிந்தது இந்திரஜித் குப்தா, அதிகாரபூர்வமான அரசு கமிட்டியில் இந்திரஜித் குப்தா முன்மொழிந்தார். இந்த ஒற்றை வரிக்குள் அரசியல் கலாச்சாரமே அடங்கியிருக்கிறது. தேர்தலுக்கான செலவுகளை, அரசியல் கட்சிகளின் செலவுகளை அரசே ஏற்கணும். இதை நாங்கள் முன்மொழிகிறோம். எத்தனை பேர் முன்மொழிகிறாங்க நீங்கள் அவங்க கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று, டாக்டர் கலைஞர் சொன்னார், அந்த அரசியல், அவர் பெரிய அரசியல் தலைவர், அரசியல் மேதை. 1000 இருந்தாலும் கலைஞரிடம் கற்கணும் இல்லை. அவர் கடைசி நிறைவு காலத்தில் அவர் சொன்னார், தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னார். அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர், 60-70 ஆண்டு காலம் களமாடியவர். தனது சொந்த அனுபவத்திலிருந்து அவர் சொல்கிறார், இந்த முறை நீடித்தால் அரசியல் நீதி அற்று போய்விடும், அரசியல் நியாயங்கள் அற்று போய்விடும். எனவே உடனடியாக தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னு டாக்டர் கலைஞர் சொன்னார். இந்திரஜித் குப்தா சொன்னதை தான் கலைஞர் சொன்னார். கலைஞர் சொன்னதை மீண்டும் நாங்கள் வழிமொழிகிறோம். நாங்கள் அதை முன்மொழிந்திருக்கிறோம், வழிமொழிகிறோம். அந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் வருகிற பொழுது இந்த 5 இடம் 6 இடம் 7 இடங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. நாடு முழுக்க கம்யூனிஸ்டுக்கு அமைப்பு இருக்குது, நாங்கள் வாக்குகளை பெறுவோம், நல்ல இடங்களுக்கு செல்லுவோம். அந்த சூழல் வரணும். ஆனால் இப்பொழுது சூழல் பிஜேபி வீழ்த்தணும், திமுக அணியை வலுப்படுத்தணும். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். சரி, இப்போ உங்கள் வேட்பாளர்கள்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டார்களா? உங்கள் தொகுதிக்கான வேட்பாளர் அது மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அங்கே ஜனநாயகபூர்வமாக தேர்வு பண்ணணும். எங்கள் கட்சியில் இவர் தான் வேட்பாளர், அவர் தான் வேட்பாளர்னு சொல்ல முடியாது. கமிட்டி கூட முடிவு செய்யும். அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு. நாளை மறுதினங்கள் நாங்கள் அறிவிச்சிருவோம். இப்போ நிறைய இப்போ ரீசெண்ட் கருத்து கணிப்புலலாம் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு ஒருவேளை திமுக போட்டியிடுறது ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா அப்போ உங்க கூட்டணி கட்சிகள்லாம் அப்போ கேட்பீங்களா ஆட்சி பகிர்வு, அதிகார பகிர்வு? இல்லை அப்பையும் நாங்கள் கேட்கவே மாட்டோம், நீங்களே? இல்லை, ஒருவேளை இருவேளை அல்ல, ஒரே முடிவு தான். திமுக தலைமையில் எங்களுக்கு கூட்டணி வெல்லும். நீங்க பாருங்க, அடுத்த இன்டர்வியூ நான் கூட்டணி வெல்றதை பத்தி கூட பேசல. பெரும்பான்மை அவங்களுக்கே தனியா கிடைக்கல, திமுகக்கு கிடைக்கல, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நிலையிலாவது இனிமேலாவது, ஏன்னா மக்கள் வாக்களிக்கிற மக்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் வாக்காளரை பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு துணை நிற்பாங்கன்னு வாக்களிக்கிறாங்க. அப்போ ஏன் அந்த ஆட்சி பகிர்வை அப்பயாவது நோக்கி போவீங்களா, அதிகார பகிர்வை நோக்கி தமிழகத்தில் போவீங்களா? அதிகாரம் ஒரு இடத்துல குவியக்கூடாது, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும். இதுதான் அரசியல். ஒன்றிய அரசிடம் இருக்கிற அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும் மாநிலங்களுக்கு. இது அரசியல் சாசனம், இது அரசியல். மாநிலம் பிரதமரே மடியில் வச்சக்கூடாது, எல்லா அதிகாரத்தையும் மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று, இது கட்சி, இது கட்சி அரசியல்ல. ஒரு கட்சி கூட்டணி அமைத்தால், கேரளா போல் கூட்டணி அமைத்துட்டோம், கேரளாவில் கொள்கை வகுத்துட்டோம், அங்கே நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி இங்கே கூட்டணி கட்சிகள் அமைக்கிற பொழுது அதிகார பகிர்வு அப்படின்னு அமைக்கப்படலை. அமைக்கப்படாத பட்சத்தில் கம்யூனிஸ்டுகள் அந்த குரலை நாங்கள் எழுப்ப மாட்டோம். நாங்கள் 5 இடங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தால் கூட நிபந்தனையற்ற ஆதரவு தான் திமுகவுக்கு நாங்கள் தருவோம். நிபந்தனையற்ற ஆதரவு, கொள்கை வகுத்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் அங்கம் பெறுவோம். தமிழ்நாட்டிலாகட்டும் இந்தியாவிலாகட்டும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாமல் அமைச்சரவையில் அங்கம் பெற மாட்டோம். அமைச்சரவையில் அங்கம் பெறுகிற வாய்ப்பே வந்தாலும் கூட கட்சி முடிவு செய்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்மொழியும். நாங்கள் முன்மொழிந்தோம் இல்லையா? அதனால தானே தகவல் தொடர்பு, 100 நாள் வேலை, இதெல்லாம் வந்திருக்குது இல்லையா?
எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் So, கிடைத்தா அப்படி ஒரு வாய்ப்பு தமிழக மக்களுக்கு கிடையாதா? எது ஏன்னா இப்ப நடக்கிறதெல்லாம் இப்ப நம்ம நீங்க வெறும் ஒரு போராட்டம் நடத்த முடியும், முதல்வரிடம் சென்று வலியுறுத்த முடியும். அதை தாண்டி அந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்து அது நடக்காம பார்த்துக்குள்ள அந்த மாதிரி வாய்ப்பே தமிழக இல்லை, மக்களுக்கு நான் என்ன கொடுக்க சொல்கிறேன், மாட்டீங்களா? அப்படிலாம் இன்று போல் நாளை இல்லை, நாளை மறுநாள் இல்லை. அரசியல் ஒரு நொடி பொழுதில் மாறுங்க. எல்லாமே ஒரு ஜனநாயகப்படும். ஜனநாயகப்படுவதுதான் அரசியல். இப்பொழுது நாங்கள் ஒரு இடங்களுக்கான தொகுதி உடன்பாடு தான். ஒருவேளை ஆட்சிக்கு நீங்கள் வருகிற நெருக்கடி ஏற்பட்டால், ஆட்சி அமைப்பதற்குரிய நெருக்கடி ஏற்பட்டால், கம்யூனிஸ்ட்டுகள் ஆதரவளிக்க வேணும், இல்லை கம்யூனிஸ்டுகள் எதிர்க்க, அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் எங்களிடம் இல்லை. நாங்கள் பேசலை. நாங்கள் தொகுதி உடன்பாடு 5 இடங்களில் எங்களை திமுக தோழமை கட்சிகள் ஆதரிக்கும். பிற எல்லா இடங்களிலும் நாங்கள் திமுகவை தோழமை கட்சிகளை ஆதரிப்போம். இதாங்க தொகுதி உடன்பாடு. இந்த தொகுதி உடன்பாடு கூட நாங்கள் செய்து கொள்வதற்கே அரசியல் தான் காரணம். இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாளை மறுநாள் அவ்வாறு ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்சி தான் அதை முடிவு செய்யும். நாங்கள் உடனே போயிட்டு எங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இது தவறாக கூட இருக்கலாம். பிரதமருக்கான வாய்ப்பு வந்தது இடதுசாரிகளுக்கு, அப்பொழுதும் கூட கட்சி முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவ்வாறு ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டது. கட்சி முடிவு செய்து அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றோம். அது ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில். ஏன்னா இந்திரஜித் குப்தாவுக்கு உள்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்? உள்துறை அமைச்சர் எனக்கு தேவையில்லை, பாருங்கள் பிரதமருக்கு அடுத்த பொறுப்பு அது. அவர் என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், அது வேண்டாம், சாதாரண ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு துறையை கொடுங்களேன்னு கேட்டாரா இல்லைங்களா? பரதனை கேட்டாங்க, துணை ஜனாதிபதிக்கான பெயர் உங்கள் பெயர் அடிபடுகிறது என்ன? இல்லை, என் உயரம் எனக்கு தெரியும், நான் அதற்கு பொருத்தமானவன் அல்ல அப்படின்னாரு. ஜோதிபாசு பேர் அடிபடுதுன்னா ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையில சொல்றது, அது அப்படியே எடுத்துக்குது மற்ற கட்சிகள் அதுல இருந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லை. எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்யூனிஸ்டுகள் கூட்டாட்சி முறையே கூடாது என்று சொல்லவில்லை. கூட்டாட்சி முறை இந்தியா போன்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிக மிக நல்லது. தமிழ்நாட்டில் அவ்வாறு ஒரு உடன்பாடு செய்யலை, அவ்வாறு நாங்கள் பேசலை. அந்த நெருக்கடிகளை பயன்படுத்தி ஒரு முடிவை நாங்கள் எடுக்க மாட்டோம். கொள்கைபூர்வமாக பேசுவோம். கட்சி அவ்வாறு முடிவு செய்தால்தான் அது குறித்த சிந்தனை எங்களுக்கு எழும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.